எனக்கு எவ்வளோ ப்ரப்போஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது லவ் ப்ரப்போசல், செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸீஸ் எல்லாத்துலையும் எனக்கு அவ்வளோ ப்ரப்போஸ். ஃபாரின்காரிங்க, நான் அப்படியே உன்னை செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன எவ்வளோ பேச்சு, எல்லா டெக்ஸ்ட் இருக்கு, எல்லாம் இன்ஸ்டால எல்லாம் உள்ளேயே போக முடியல என்னால. கல்யாணம் பண்ணிக்க வாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா வச்சுக்கோ, இல்லை லிவிங் டுகெதர்ல இருப்போம். ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. உண்மையாவே அவங்க லூசு புண்டை தான் போல. உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குன படங்களாக நீங்க எதை நினைப்பீங்க? சிவாஜி சார் படங்கள் பல, ஒன்னே குறிப்பிட்டது, ஆனா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். பலங்கிறதுல பற்பல அவர் செஞ்சது, அதுல சில அல்லது பலன்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டாங்களா தெரியல. அதாவது நான் நாயகனுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஆசினி அவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் தெரியுமா? சினிமா கல்யாணம் பண்ணிட்டோம். உங்களுடைய மொத்த உடலுமே ஒரு கருவி ஆகுது, எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான கருவி வெளியே தெரியாது. உங்களோட உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். கமல் சாருடைய முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பத்தி பேச போறோம். உங்களுக்கும் மணி சாருக்குமான முதல் சந்திப்பு, அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் சார். தமிழ்ல கத்துக்கிட்ட முதல் வார்த்தை என்னன்னு கேட்டா தோராயமா அம்மான்னு சொல்லுவாங்க. ஈஸியாவும் சுலபமாவும் எப்ப நடந்துச்சுன்னே தெரியாம நடந்துட்டேன். ஏன்னா மற்றவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, எனக்கு இவங்கெல்லாம் கூட்டி பேசுறதுல ஒரு ரீசார்ஜ் ஆகும். ஏன்னா நான் அப்ப முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. உங்களுக்கும் மணி சாருக்குமான முதல் சந்திப்பு மட்டும் சொல்ல.